கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 134ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது, இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ராக் காலம் என்று எழுதப்பட்டிருக்கு. ராக் காலம். ராக் காலத்திலே சத்துரு கிரியை செய்வான். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருப்பான். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்பட்டு போறீங்களோ, உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக கைகளை உயர்த்தி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கும் போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்துல அர்ப்பணித்து நம்ம கேட்போம். அப்பா, என் குடும்பத்தை நீ ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்யும்பா. இந்த புதிய நாளிலும் ஒரு பிள்ளைகளை கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காமோ அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசிரியங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசிரியங்க. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்கள் கிருபையால் நிரப்பி 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துனாலும் கர்த்தர் விசேஷம் அந்த நாளில் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும்பா. சரீரத்தில் எல்லா பலவீனத்திலும் நீக்கி ஆசிரியங்க. எந்தெந்த காரியத்தில் தடை இருக்கோ அந்த தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. கர்த்தருடைய நாம மட்டுமே விடட்டும். துதி கன மகிமெல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்திடும். உங்க இரத்த கோட்டைகளை உங்க பிள்ளைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.